ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இமேஜ் வச்சுட்டு ஒரு ஹெட்டிங் டேக் as well as ஒரு பேராகிராஃப் as well as பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் டேக் வித் ஆங்கர் டேக் லிங்க்டு, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணிலாம் நமக்கு வாட்ஸ்அப்புக்கு லிங்க் போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தோம். இதே மாதிரி நான் ஒன்று பண்ணி காமிச்சிருந்தேன், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த இதை வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணிடுங்க, உங்களோட ப்ராக்டிஸ்க்காக தான் வந்துட்டு சொல்கிறது. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் டேக்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் டேக்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம மார்னிங் பசங்க எல்லாருமே எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் போயிட்டு ஒரு க்ராசரி ஷாப்பில் போயிட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்க் பாக்கெட் வாங்கிட்டு வா, ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வந்துட்டு வெஜிடபிள் லிஸ்ட்டோ ஒரு ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டோ சம்திங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஃபைன். ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா HTML டோட்டலாக வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட், தேர்ட் ஒன் வந்துட்டு டெஃபனிஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொன்னால் தான் தெரியும். நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்புடின்னா வந்துட்டு ஒரு ஆர்டர் இருக்கும். இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டர் இருக்கும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன இருக்காது அப்படின்னா ஒரு நம்பர் செட்ஸ் இருக்காது. ஸோ டாட்டோ அல்லது வந்துட்டு ஒரு ஸ்டாரோ இருக்கும், சம்திங் சம்வாட் ஒரு சிம்பிள் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி அல்லது அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு டேக்லைன் சம்திங் ஆர்எல்ஸ் அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஷார்ட் ஃபார்ம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு சிங்கிள் லைனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டர் லிஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதின கோடிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். சாரி ஸோ நான் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு UL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுதணும். ஸோ UL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்ஆர்டர் லிஸ்ட். இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு தான் நமக்கு வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் வரப்போகுது. இதை வந்துட்டு மொத்தமாக அன்ஆர்டர் லிஸ்ட் சொல்லுவோம். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்னால் இப்போ மேங்கோ ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இருக்கும் இல்லையா லிஸ்ட்டில், லிஸ்ட் ஐட்டம் இதை வந்துட்டு லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை வந்துட்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா LI அப்படின்ட்டு எழுதுவோம். இப்போ LIயில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூர்யான்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா தினேஷ், நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ராம்குமார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 3 நேம் எழுதியிருக்கேன். இப்போ இதோட அவுட்புட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு வந்துச்சுன்னா இதுதான் என்னது அன்ஆர்டர் லிஸ்ட். சேம் இப்போ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இது என்னது ஆர்டர் லிஸ்ட் இல்லையா? ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் OL
யூஎல் இல்லை ஓஎல். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்ன வரும்? ஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது ஆர்டர் லிஸ்ட் போய் பார்த்தோம்னா ஜஸ்ட் பாருங்கள், அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா? 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கா. இதுதான் வந்துட்டு என்னது? ஆர்டர் லிஸ்ட். ஒரு நம்பர் செட் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது? ஆர்டராக இருக்குது. இதை தான் வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஈவன் இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்டார் மட்டும்தான் இருக்குமா, ஆர்எல்ஸ் இந்த டாட் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதோட டைப்பை கூட நீங்கள் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு டைப் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. டைப்புன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் a minute. டைப். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நீங்கள் 1 2 3 இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் போடுவோம்ல, இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ஸில் வந்துட்டு போடலாம். ஸோ இந்த 1 2 3 வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. ஏ போட்டிங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இந்த டைப் வந்துட்டு ஈவன் இந்த டைப் எல்லாமே வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது? டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுதுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ டிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேம் வச்சுருக்கீங்க. இந்த நேமை பற்றி இப்போ ராம்குமார் இருக்காங்க அப்படின்னா, ராம்குமாரை பற்றி எனக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும். சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு ஒரு 5 லெட்டர் கேரக்டர்ஸில் அல்லது வந்துட்டு ஒரு சிங்கிள் லைனில் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றப்போ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் ஃபஸ்ட்டு. டிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஸோ ஆப்பிள். இப்போ நான் ஆப்பிள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. ஸோ என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறீங்க அதுக்கு? நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இட்ஸ் மை ஃபேவரட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்திருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஈவன் நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு ஹைஃபன் வச்சுட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் அப்படின்னா லைக் வந்துட்டு அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கும். அது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஃபுட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எத்தனை நாளும் வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். கோட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈட், கோட், ஸ்லீப், ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். சும்மா ஜஸ்ட் ஃபன்னியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் வச்சுட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வந்து பார்த்துருக்கோம்? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் பார்த்துருக்கோம் HTML. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம், டெஃபனிஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இன்டர்வியூ அந்த மாதிரி எதாவது கேட்குறாங்க அப்படின்னா கொலாப்ஸ் பண்ணிக்கிறவன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டும் டெஃபனிஷன் லிஸ்ட்டும் ரெண்டுமே என்னது நமக்கு ஒன்று தான். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வந்துட்டு பார்த்தோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெட்டர் இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஹாபீஸ்லாம் எழுத முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு H1 டேக்கில் ஹாபீஸ் அப்படின்ட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கோடிங் பண்ணோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், அதுலேயே வந்துட்டு அந்த பட்டன் டேக்குக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ஹாபீஸ் அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுட்டு உங்களோட ஹாபீஸ், எனக்கு படிக்கிறது பிடிக்கும், ப்ளே பண்ணுறது பிடிக்கணும், அந்த மாதிரி சம்திங் வந்துட்டு ஹாபீஸ் அப்படின்ற மாதிரி எழுதி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டேபிள் டேக், அதாவது வெப்சைட்டில் எப்படி ஒரு டேபிள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அண்டில் தென் ஸ்டே டியூன். பை.